ஒவ்வொரு பொண்ணு லைஃப்லயும் எப்பயோ ஒரு வாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்மள காதலிச்ச ஒரு பையன் இருந்திருப்பான். நம்மள அவன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருப்பான். ஆனா நமக்கு அது தெரியாது. நம்ம வீட்டு பக்கத்துலயே சுத்திக்கிட்டு நம்ம காலேஜுக்கு போனா காலேஜுக்கு, கோயிலுக்கு போனா கோயிலுக்கு, டியூஷனுக்கு போனா டியூஷனுக்கு, அவளை எதுக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடியில நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அவன் நம்மளையே தூரத்துல நின்று பார்த்துட்டு இருப்பான். நிறைய பேரு தைரியமா சொல்லிடுவாங்க. ஆனா கொஞ்சம் பேரு எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னா என்ன நினைப்போன்னு அதனால சொல்லாம அப்படியே இருந்துருவாங்க. அப்புறமா மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கிற அப்பாவி பசங்க ஒவ்வொரு பொண்ணுங்க வாழ்க்கையிலும் ஒருத்தனாவது இருந்திருப்பான். அந்த மாதிரி ஒரு பையன் என் லைஃப்லயும் இருந்திருக்கான். ஆனா இந்த வாட்டி அவன் லைஃப்ல எனக்கே தெரியாம போயிட்டேன். அப்ப தெரிஞ்சது, அப்ப வரைக்கும் எனக்கு தெரியாத அவனோட ஒன் சைடு லவ் ஸ்டோரி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேனே, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ம். என்னங்க காவ்யா மேம், ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க. எப்படி இருக்கீங்க? அவ்வளோ மரியாதை எனக்கு எதுக்கு கௌதம்? என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சது தானே. ஏதோ வேலையில் உனக்கு கால் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் மறந்துடுறேன். ஆமாம், காலேஜில் இருந்தப்ப நிறைய பேசிக்கிட்டோம். இந்த மாதிரி ஜாபால டைம் போகிறதே தெரியல. சொல்லு காவ்யா, என்ன விஷயம்? இப்போ நீ கரெக்டாக எங்கே இருக்க கௌதம்? சென்னையில் தானா? ஆமாம், சென்னையில் தான் இருக்கேன். உன் கூட ரூமில் வேற யாராவது இருக்காங்களா? இவ்வளோ நாளாக என் ரூமில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். பெங்களூரில் வேலை கிடைச்சதும் அவன் இப்போ அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டான். அப்போ இப்போ நீ தனியாக தான் இருக்கியா? யா, அப்போ நீ இங்கே வரலான்னு பிளான் பண்ணுறியா என்ன? எனக்காக இல்லைடா, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு 4 to 5 days தங்குற மாதிரி இடம் வேணும் கௌதம். ப்ளீஸ்டா கௌதம், கொஞ்சம் அர்ஜென்ட்டா, அதுக்கு தான் உன்னை கால் பண்ணேன். ஓகே, ஓனர் கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, உன் ஃப்ரெண்டு எப்போ வரா? வர்றா இல்லடா, ஆல்ரெடி வந்துட்டா. சென்னையில தான் இருக்கா. நீயே கொஞ்சம் பிக் பண்ற கௌதம். ஹே, என்ன சொல்ற? பொண்ணா என்ன? ஆமாண்டா. காவ்யா, உனக்கு தெரியும்ல, பொண்ணுங்கன்னா ஷையா ஃபீல் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இப்போ என் கூட ஒரு பொண்ணு இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்.
இதுல வேற என் ஓனர் ரொம்ப தொல்லை கொடுப்பான், அதான் சொல்றேன். ப்ளீஸ். ப்ளீஸ்டா கௌதம், திடீர்னு உன்னை தவிர எனக்கு வேற யாரையும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்லடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போ போய் அவகிட்ட நான் ரூம் கிடைக்கலன்னு சொன்னா எனக்கு கொன்றுவா. ப்ளீஸ் காவியா, என்ன தப்பா எடுத்துக்காத. என்னால நிச்சயம் முடியாது. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீ இவ்வளவு பேச மாட்ட, கண்டிப்பா நோ சொல்ல மாட்ட. அப்படியா? அப்படி அந்த பொண்ணு தான் யாரு? நம்ம படிச்ச காலேஜ் தான், நம்ம கிளாஸ் தான்டா. நீ ரொம்ப லவ் பண்ணி லவ் சொல்றதுக்கு முன்னாடி காலேஜ் விட்டு போனாலே அந்த பொண்ணு தான்டா. ஞாபகம் இருக்கா? நீ பேசுறது ரூபா பத்தியா? உனக்கு எத்தனை ஆளுங்கடா இருக்காங்க, அவதான். அவ என்ன திடீர்னு நீங்க சென்னை வர வந்திருக்கா? அவ ஏதோ வேலை விஷயமா வந்திருக்கா. அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, அங்கதான் இடம் இல்லைன்னு சொல்லிட்டியே. நான் எப்ப சொன்னேன்? நான் எப்ப அப்படி சொன்னேன்? ஆமா நீதான், உன் ஹவுஸ் ஓனர் கூட ப்ராப்ளம்னு நீ தானே சொன்ன. இங்க பாரு, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். பொண்ணு வேற, அதுவும் நம்ம கிளாஸ்மேட், ஜஸ்ட் கொஞ்ச நாள் தானே இருக்க போறா. நான் பாத்துக்கிறேன், விடு. நீ நல்லா பாத்துப்ப கௌதம், அது எனக்கு தெரியும். காலேஜ் படிக்கிற டைம்ல எப்படி பாத்துட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப அவ எங்க இருக்கா? லொகேஷன் உனக்கு அனுப்புறேன், நீ போய் பிக் பண்ணிக்கோ. சரி. ஏ காவியா, அவன் எங்கடி இருக்கான்? நான் இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடி. அவன் இப்போ வர போறானா இல்லையா? இதுக்கு மேலே எப்போ வருவான்? ஆல்ரெடி அவன் கிளம்பிட்டேன்னு சொல்லியிருக்காண்டி, லொகேஷன் கூட அனுப்பிட்டேன். ஹே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவன் வந்த மாதிரி இருக்கு. நான் உனக்கு கால் பண்ணுறேன். கௌதம், சாரி, ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து, கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சடனா சென்னைக்கு? எல்லாம் இங்கே தானா? வீட்டில் போய் பேசுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? ஓகே, வா போலாம். ஹே, அதான் ஒரு ரூம். நீ போய் ரெடியாகு, நான் சாப்பிட டிஃபன் ரெடி பண்றேன். ஃப்ரெஷ் ஆயிட்டியா?
இப்ப எதுக்கு இவ்வளவு ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க? இவ்வளெல்லாம் யார் சாப்பிடுறது? அது நீ என்ன சாப்பிடுவேன்னு தெரியாது. அதுக்கு தான் இட்லி வடை தோசை இந்த 3 ஐட்டம்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ம். ம், ம். அ. ஏன் நீ சிரிக்கிற? இத்தனை ஐட்டம்ஸ் எதுக்குன்னு கேட்டேன். ஆனா ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அதுக்கு தான் சிரிச்சேன். ஐம் சாரி. எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. அதனால தான் எல்லாமே சீக்கிரம் சாப்பிட்டேன். எதுக்கு எல்லாமே சாரி கேட்பீங்க? நான் இதுக்கு மட்டும் சாரி சொல்லல. காலையில பஸ் ஸ்டாப்ல கூட நான் உன்னை கொஞ்சம் திட்டி பேசிட்டேன்ல. காலையில ரொம்ப பசியோட இருந்தேன். நீ எல்லா கதையும் அங்கிருந்தே கேட்டுட்டு இருக்க. அதனால தான் கொஞ்சம் கோவத்துல அப்படி. எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் உடனே பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணேன். இந்த பொண்ணுங்க கோவம் வந்தா கூட நல்லா சமாளிச்சிருவீங்க. ஆனா பசியில கோவம் வந்தா அவ்வளவுதான். எனிவே தேங்க்யூ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ம். ஐயோ இப்பதானே நான் சாப்பிட்டேன். அதுக்குள்ள ஜூஸா? லஞ்சுக்கு நிறைய நேரம் இருக்கு. பரவாயில்ல குடி. ம். இப்ப சொல்லு, என்ன சென்னைக்கு சடன் விசிட்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி 10 days முன்னாடியே நான் காவியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் சென்னைக்கு வர எனக்கு தங்கறதுக்கு இடம் வேணும்னு. அவ அப்ப என்ன சொன்னான்னா, நீ ஆல்ரெடி வர்றதே லேட்டு, நீ வந்துரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ம். ஹலோ காவியா, இப்ப நீ எங்க இருக்க? வீட்டில் இருக்கேன்டி. ஊரில் இருக்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னடி பேசுற? நான் சென்னையில இருக்கேன், நீ வந்துரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்ன. இப்ப என்னடி இப்படி சொல்ற? நான் இங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இங்க இல்லைன்னு சொல்ற. என்னடி சென்னைக்கு வந்துட்டியா? ஆமாடி. அதே என்னடி ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு கால் கூட பண்ணாம நீ பாட்டில் கிளம்பி வந்துட்ட? என் சிச்சுவேஷன் இப்ப அந்த மாதிரி இருக்குடி. நான் என்னமோ இங்க வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ என்னடான்னு பார்த்தா இப்ப நீ இங்க இல்ல. நீ கால் பண்ணிட்டு வருவேன்னு சொன்னதுனால 1 மாசம் கழிச்சு வருவேன்னு நினைச்சேன். நீ சடனா வந்து நிப்பன்னு எனக்கு என்ன தெரியும்? சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்ன்ற? அட்லீஸ்ட் உன்னோட ரூம்கியாவது இருக்கா? இன்னும் எத்தனை நாள் ஆகும் நீங்க திரும்பி வர்றதுக்கு? கீஸ் கூட என்கிட்ட தாண்டி இருக்கு. இங்க என்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லடி. நான் அங்க திரும்பி வரதுக்கு மினிமம் 10 நாள் ஆகும்டி. என்னடி சொல்ற? 10 நாளா? இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமா சென்னைக்கு வந்த? நீ வேணா இப்ப திரும்பி வீட்டுக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வா. நான் இப்ப இங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்னால திரும்பி கூட போக முடியாதுடி. சரி, ஏதாவது பிஜி இருக்கான்னு நான் விசாரிச்சு பார்க்கறேன். அதெல்லாம் வேணாண்டி. நான் இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு அது இன்னும் ரிஸ்க். அப்படி என்னடி ஆச்சு? ரிஸ்க்னு சொல்ற? நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு வீடு தேவைப்படுது. அப்படியா? சரி, வெயிட் பண்ணு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கால் பண்ணி ஏதாவது ரூம்ஸு அவைலபிளாக இருக்கான்னு கேட்டுட்டு சொல்கிறேன். ம், சரி. ஸோ அவனுக்கு கால் பண்ணா அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்க? ம்ஹும். நான் வரல, நீ தான் இங்க வந்திருக்க. அப்படின்னா நீ தானே அந்த இடத்துல வந்து என்ன பிக்கப் பண்ண, அதான் அப்படி சொன்னேன். யா. அம்மா, காவியா என்னை பத்தி சொன்னப்ப நீ என்ன நினைச்ச? அதுதான், நீ சென்னையில தான் இருக்கேன்னு அவ என்கிட்ட சொன்னா. உன் கூட ரூம் ஷேர் பண்ண ஓகேவான்னு கேட்டா. நீ தான் ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரியுமே. உன் கூட நான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் ஓகே சொல்லிட்டேன். இப்ப உண்மையை சொல்லு. கண்டிப்பா நீ அப்படி சொல்லிருக்க மாட்ட. காலேஜ்ல நான் எப்படின்னு உனக்கே தெரியும். நீ அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. உண்மையை சொல்லு, தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்னன்னா
நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு கௌதம் இருக்கான்ல, இப்போதைக்கு அவன் ஃப்ளாட்டில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு சாய்ஸ் இருக்குது. உனக்கு ஓகேனா சொல்லு, அவன்கிட்ட பேசுகிறேன். நம்ம காலேஜ் கிளாஸ்மேட்டு கௌதமா? யாரடி? எனக்கு சுத்தமாவே ஞாபகம் இல்லை. நீ அவனை மறந்தாலும் அவன் ஒன்றும் நிச்சயமாக மறந்துருக்க மாட்டான். அதுதான்டி அந்த டாப்பர். மறந்துட்டியா என்ன? ஹே, அவனா? வேணாண்டி, விட்டுடுறீ ப்ளீஸ். அவன் ரொம்ப நல்ல பையன்டி. நீ அப்படி நினச்சா நான் என்ன பண்ணுறது? அவன் கூட இருந்தாதான் உனக்கு சேஃப். சேஃப்டி பத்தி சொல்லலடி. அவன் பெரிய ட்ரில் மாஸ்டர் டி. ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படி ஏதேதோ சொல்லிட்டு இருப்பான். என்னால முடியாதுடி ப்ளீஸ். உனக்கு வேற ஆப்ஷன் இருக்கா? ஆனால் இப்போ அவன் அப்படி கிடையாதுடி. ரொம்ப நல்ல பையனாயிட்டான். சரி, ஓகே சொல்லிடு. அவனை நல்லவன் சொன்னதால நீ ஓகே சொல்லிட்டா தானே? அது அவ சொன்னதுனால மட்டும் கிடையாது. காலேஜ் டேஸ்லயே அங்க படிக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நீ ரெஸ்பெக்ட் கொடுப்ப. அந்த ரெஸ்பெக்ட் இப்பவும் எனக்கு கொடுப்பேன்னு நினச்சி நான் ஓகே சொல்லிட்டேன். பொண்ணுங்கன்னா அப்படிதான். ஒரு வாட்டி யாரையாவது நம்பினா போதும், அந்த நம்பிக்கை எப்பவும் அப்படியே இருந்துட்டு இருக்கும். வாவ், ஆனா எவ்வளவு வருஷம் ஆகியும் நம்பிக்கை இன்னும் அப்படியே இருக்கா? அப்படின்னா நான் இன்னும் மாறவே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டு தான். அதனால்தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உன்னை கண்காணிக்கலான்னு வந்திருக்கேன். இங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. இவ்வளவு கம்மி டைம்ல எப்படி நம்புறீங்க? இன்னைக்கு நீ என்ன அங்க பிக்கப் பண்றதுக்காக வந்த போது கூட இருந்து லக்கேஜ்லாம் நீ தான் எடுத்துக்கிட்ட. நான் கார்ல ஏற வரும்போது நீ தான் டோர் திறந்து விட்ட. பேச்சுலர் ரூம்ல ஒரு பொண்ணு வர போறாங்கன்னு தெரிஞ்சு ஃபேமிலி ரூம் மாதிரி நீ ரொம்ப அழகா ரெடி பண்ணி வச்சிருந்தல்ல. எனக்கு பசி எடுக்கும் தெரிஞ்சு எனக்கு பிடிச்சது எல்லாமே நீ வாங்கி வச்சிருந்த. ஸோ இதை விட வேற என்ன நம்பிக்கை எனக்கு வேணும்? இங்க நான் சேஃபா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்க முடியும்னு சொல்றதுக்கு. ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிருக்க. நாங்க பொண்ணுங்க அப்படிதான். சுத்தி நடக்கிறது எதுவுமே கண்டுக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா எல்லாம் கவனிச்சிட்டு இருப்போம். தேங்க்யூ என்னை நம்பி வந்ததுக்கு. அந்த நம்பிக்கை நான் எப்பவும் காப்பாத்துவேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம சேஃபா பொறுப்பா பாத்துக்க வேண்டியது என்னுடைய வேலை. சரியா? சரி, நீ ரெஸ்ட் எடு. கௌதம், நீ ரொம்ப மாறிட்ட. நீ முன்னாடி இருந்ததை விட இப்பதான் ரொம்ப நல்லா இருக்க.